நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு மிகவும் பரவலாக காணப்படுகின்ற ஒரு செயல் என்ன என்று சொன்னால், இருக்கிறத இருக்கிறதாக சொல்லாது, இல்லை இல்லாததை இல்லாததாக சொல்லாது, இல்லையா? இன்னைக்கு நிறைய வேளைகளில் இன்னைக்கு தவற விடக்கூடிய விஷயமும் அதுவாக இருக்கிறது. வரேன்னு சொல்ல வரமாட்டான், போறேன்னு சொல்லுவான், போக மாட்டான், செய்யலாம் அப்படின்னு சொல்லுவான், செய்ய மாட்டான். ஆனால் அவனை தேடினாலும் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு தவறான பழக்கத்திற்குள்ளாக இன்னைக்கு அநேகர் சென்று கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதனால தான் சிலவங்க சொல்லுவாங்க, நீ செய்யறன்னு சொல்லு, இருக்குதுன்னா இருக்குதுன்னு சொல்லு, ஏன் உருட்டுற, இல்லை ஏன் திருப்பி திருப்பி பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போவேன், அதுல என்ன அப்படின்னு கேட்கறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வியாதி அநேகருக்குள்ளாக இருக்கிறது. வேதத்தில் இதற்கு ஆழமான ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 5:37 உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உள்ளதை இருக்குதா இருக்குன்னு சொல்லு, இல்லையா இல்லைன்னு சொல்லு. இதற்கு ஏன் சுற்றி வளைச்சி பொய்ய சொல்லி இருக்குன்னு சொல்லிட்டு வருகிற பொழுது இல்லை, வர்றேன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்திருக்கிற பொழுது வரல. இதற்கு மிஞ்சினது, இந்த ரெண்டு விஷயத்தை சொல்ல தெரியாதவன், வசனம் என்ன சொல்லுகிறது, தீமையினால் அவனுடைய வார்த்தை உண்டாயிருக்குமா. இதற்கு இடைப்பட்ட வரலங்கிறவன் வரலன்னு சொல்லாமல் வேற எதையாவது சொல்லுகிறான் என்று சொன்னால், இல்லைங்கிறவன் இல்லைன்னு சொல்லாமல் அதை திருப்பி உருட்டி திருப்பி எடுத்து மறைச்சி சொல்கிறான் என்று சொன்னால், அது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது? உள்ளதை உள்ளன்னு சொல்லுங்க, இல்லாததை இல்லைன்னு சொல்லுங்க. அதை சொல்வதற்குரிய தைரியம் வரட்டும். அதை சொல்லுகிறவன் தான் யதார்த்தமானவன் என்று சொல்லி அர்த்தம். ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத இவாலுவேட் பண்ணி கடந்து சொல்லுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.